பவன் முக்தாசனம். பவன் முக்தாசனம் செய்யறதுக்கு முதுகு பக்கம் திரும்பி படுக்கணும். கைகளை உடம்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு வலது காலை ரைஸ் பண்ணி முழங்கால வயிற்றுக்கிட்ட வர மாதிரி செய்யுங்க. அந்த முழங்கால 2 கைகளாலும் பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது முழங்கால ரைஸ் பண்ணுங்க. மூக்கால முழங்கால தொட முயற்சி பண்ணுங்க. இதே நிலையில எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இதையே உங்க இடது காலையும் செய்யுங்க. உடம்ப மேல தூக்கும்போது மூச்சை உள்ள இழுக்கவும் கீழே இறக்கும்போது மூச்சை வெளியில விடவும் மறக்காதீங்க. அடுத்து 2 கால்களையும் மடக்கி 2 முழங்கால்களையும் கைகளால பிடிச்சுக்கிட்டு மூக்கால முழங்காலத்தோட முயற்சி செய்யுங்க. யோகாசனங்கிறது மூச்சையும் பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு திறமை. இதனால வாழ்க்கை சக்திகள் கூட மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசனத்தோட 3வது பகுதி, உங்க காலை மடக்கி உள்ளங்கால உள்ளங்கைகளால பிடிச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு முழங்கால மடக்கி மூக்கு முழங்கால பட வைக்கணும். இதையே வலது காலையும் பண்ணணும். அடுத்து 2 கால்களையும் மடக்கி 2 உள்ளங்கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு மூச்சை மெதுவா உள்ள எடுத்து மூக்கால முழங்கால தொடுங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனம் உங்க ஜீரண சக்தி அதிகரிக்கவும் முழங்கால் பகுதியில் இருக்கிற ஜாயின்ஸையும் பிளெக்சிபிள் ஆக்குது. முதுகு தண்டும் கழுத்து தசைகளும் இதனால கூடுதலா வலுவடையுது. பவன் முக்தாசனம். பவன் முக்தாசனம் செய்யறதுக்கு முதுகு பக்கம் திரும்பி படுக்கணும். கைகளை உடம்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு வலது காலை ரைஸ் பண்ணி முழங்கால வயிற்றுக்கிட்ட வர மாதிரி செய்யுங்க. அந்த முழங்கால 2 கைகளாலும் பிடிச்சுக்குங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது முழங்கால ரைஸ் பண்ணுங்க. மூக்கால முழங்கால தொட முயற்சி பண்ணுங்க. இதே நிலையில எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்க. இதையே உங்க இடது காலையும் செய்யுங்க. உடம்ப மேல தூக்கும்போது மூச்சை உள்ள இழுக்கவும் கீழே இறக்கும்போது மூச்சை வெளியில விடவும் மறக்காதீங்க. அடுத்து 2 கால்களையும் மடக்கி 2 முழங்கால்களையும் கைகளால பிடிச்சுக்கிட்டு மூக்கால முழங்காலத்தோட முயற்சி செய்யுங்க. யோகாசனங்கிறது மூச்சையும் பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு திறமை. இதனால வாழ்க்கை சக்திகள் கூட மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசனத்தோட 3வது பகுதி, உங்க காலை மடக்கி உள்ளங்கால உள்ளங்கைகளால பிடிச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு முழங்கால மடக்கி மூக்கு முழங்கால பட வைக்கணும். இதையே வலது காலையும் பண்ணணும்.
அடுத்து 2 கால்களையும் மடக்கி 2 உள்ளங்கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு மூச்சை மெதுவா உள்ள எடுத்து மூக்கால முழங்கால தொடுங்க. இதே பொசிஷன்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க. இந்த ஆசனம் உங்க ஜீரண சக்தி அதிகரிக்கவும் முழங்கால் பகுதியில் இருக்கிற ஜாயின்ஸையும் பிளெக்சிபிள் ஆக்குது. முதுகு தண்டும் கழுத்து தசைகளும் இதனால கூடுதலா வலுவடையுது.